ஒரு கதை சொல்லட்டுமா சார்? வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், ஏகப்பட்ட பொருளாதார சுணுக்கம், இதில் அமெரிக்கா காண்பிக்கக்கூடிய அதீத ஒரு போர், இது எல்லாமே எதை குறிக்குது தெரியுமா? அடுத்த ரிசர்ஷனை குறிச்சிட்டு இருக்கு. அடுத்த ரிசர்ஷன் பொருளாதார சுணுக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வரலாற்றின் அடிப்படையில் நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷனில் வரலாறு ப்ளஸ் பொருளாதாரம், இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட், இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதலாவதா, இப்போ அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய கடன், எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க? உலக வல்லரசுன்னு சொல்றோம், அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கும்ல, தோராயமா 39 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 390 லட்சம் கோடி ரூபாய். இந்த 390 லட்சம் கோடி ரூபாய் கடனாளியா இருக்கக்கூடிய அமெரிக்கா திடீர்னு என்ன நடந்தாலும் சரி, டாலரை பிரிண்ட் பண்ணுங்க, டாலரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி டாலரை பிரிண்ட் பண்றதுனால மட்டுமே அமெரிக்காவால எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்க முடியுமா? எல்லாருமே டாலர் தானே விக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா டாலரை பிரிண்ட் பண்ணி நமக்கு தரப்போறாங்க, நம்ம பயன்படுத்த போறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருடைய கேள்வி இருக்கலாம். பட் இந்த புரிதல் ஒரு அடிப்படை பொருளாதாரத்திலிருந்து வரப்போகுது. அதாவது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற அந்த கவர்னிங் சிஸ்டத்திலிருந்து வரப்போகுது. பணத்தை உருவாக்குனது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அரசாங்கம். உண்மையிலேயே அரசாங்கம் பணத்தை முதல்ல உருவாக்குனாங்களா, வரியை முதல்ல உருவாக்குனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பணத்தை தான் முதல்ல உருவாக்குனாங்க. அந்த பணத்தை உருவாக்கி பணத்தை என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும்னா எல்லா சர்வீசஸ்க்கும் கொடுப்பாங்க, எல்லா மனிதனுக்கும் கொடுப்பாங்க. கொடுத்து அவங்கள இந்த பணத்துக்கு யூஸ்டுவா மாற வைப்பாங்க. யூஸ்டுனா எப்படி? நம்மகிட்டலாம் முதல்ல ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது இருக்குமா? 100ல் ஒரு 5 பேர்கிட்ட இருக்கும். நம்மளாம் பணத்தை கையில் காசு வச்சுட்டு தான் நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் மறுபடி ஏடிஎம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எங்கே போனாலும் 100 ரூபாய் வேணுமா, ஏடிஎம் கார்டை போட்டு 100 ரூபாய் எடுத்துக்கிடுவோம். நம்ம அதுக்கு யூஸ்டுவா மாறணும். அதன் பிறகு ஒரு 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதர் ஏடிஎம்ல நீங்க பணத்தை எடுத்தீங்கன்னா இவ்வளோ ரூபாய் நாங்கள் சர்வீஸ் சார்ஜா எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் 5 தடவை நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தடவையும் நமக்கு 20 ரூபா லாஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன, பணத்தை கேரி பண்ணிட்டு போக வேண்டாம், யாரும் பிட் பேக்கெட்லாம் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயம் வேண்டாம், ஏடிஎம் கார்டை சொருக பணத்தை எடுக்க. இது ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அடுத்த காலகட்டத்தில் எல்லாருமே இப்போ கியூஆர் கோடுக்கு மாறிட்டோம். பணம் எடுத்துகிட்டே போகிறது கிடையாது, நேராக ஸ்கேன் பண்ணுறோம், பணத்தை அனுப்புகிறோம். இனி அடுத்ததாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். இந்த கியூஆர் கோடை நீ இத்தனை தடவைக்கு மேலே அனுப்புனீங்கன்னா 10 ரூபாய் பிடித்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சர்வீஸ் சார்ஜ். அப்போ இதுலேருந்து மனிதனால் பழைய நிலைமைக்கு போக முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஸோ நாம் ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு விட்டோம் என்றால் அதன் பிறகு அதுலேருந்து திரும்ப மனிதர்கள் வருவார்களா என்று கேட்டால் இல்லை, அதை விட அட்வான்ஸ்ட் லெவலுக்கு தான் மாற நினைப்பாங்க. இதுதான் இந்த பணத்தை கண்டுபிடித்த இல்லாட்டி ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அவங்களுடைய எண்ணமும் கூட. சரி, பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, பணத்தை அதை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக மாற்ற வேண்டும். அதாவது பணம் அப்படிங்கிறத விட்டுட்டு டாலரை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக மாற்ற வேண்டும். அப்போ அந்த டாலரை மக்கள் ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்ட வேண்டும். அந்த ஆசை வழியாக அரசாங்கமும் பணம் பார்க்க வேண்டும். புரியுதா? உருவாக்குனது என்னமோ அரசாங்கம் தான். அரசாங்கமோ இல்லாட்டி அந்த ஃபியட் கரன்சிக்கான ஃபெட் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மக்களை மறுபடியும் டாலர் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதை வச்சு தூண்ட வச்சாங்கன்னா அங்கே தான் டேக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அந்த டேக்ஸ் என்னன்னா, நீ நல்லபடியாக வாழ்வதற்கு அரசாங்கத்துக்கு இத்தனை ரூபாய் கொடுக்கணும், நீ உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ இத்தனை ரூபா கொடுக்கணும், நீ சாலைகள் உனக்கு மேம்படுத்த வேண்டும் என்றால் இத்தனை ரூபாய் நீ டேக்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடிய டேக்ஸ் தான் ஒரு அரசாங்கத்தினுடைய இன்கம். ஸோ அரசாங்கத்துக்கு இன்கம் எந்தெந்த வகையில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் வழியாகவும், கார்ப்பரேட் டேக்ஸ் வழியாகவும், கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் வழியாகவும், பேரோல் டேக்ஸ் வழியாகவும் தான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு போதுமான அளவுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த டாக்ஸஸ் மணி அப்படிங்கிறத கம்மி பண்ணாமல் நிறைய டேக்ஸ் அப்படிங்கிறது மக்களிடம் வாங்கினால் மட்டும்தான் அமெரிக்காவால் திரும்ப மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத செய்ய முடியும். ஸோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்கிறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். பொருளாதாரம் வளர்ந்தால் என்ன நடக்கும்? மனிதர்களுடைய பணம் சம்பாதிக்கும் திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். மனிதர்களுடைய பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகமாச்சுன்னா மனிதர்கள் டேக்ஸ் அப்படிங்கிறத கூடுதலாக கொடுப்பாங்க. மனிதர்கள் அதிகமாக டேக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அரசாங்கத்தால் மனிதனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்க முடியும். அதனால தான்
எந்த ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் இருக்கோ அந்த நாட்டில் ஏகப்பட்ட வளர்ச்சியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களுடைய பஸ் சர்வீஸ், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய மருத்துவம், இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாடு வளர வேண்டும் என்றால் இங்கே ஒவ்வொரு மனிதனும் வளர வேண்டும், பொருளாதாரமும் வளர வேண்டும். இது உங்க மனசுல இருக்கட்டும். இப்போ அரசாங்கம் ஏதாவது செஞ்சுதான் நமக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அச்சடிச்சு கொடுத்ததோடு முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க டெவலப் பண்ணி தரோம், நீங்க உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணா எங்களுக்கு டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல இருந்தே டாக்ஸை கலெக்ட் பண்ணி அரசாங்கம் அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. பட் ரிசெஷன் அப்படிங்கிறது, பொருளாதார சுணுக்கம் அப்படிங்கிறது ஒன்று ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அரசாங்கத்துக்கான அந்த இன்கம் அப்படிங்கிறது குறையும். உதாரணத்துக்கு ரிசெஷன் வந்துருச்சுன்னா ஜாப் லாஸ் அப்படிங்கிறது வரும். பொருளாதார சுணுக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா ஜாப் லாஸ் அப்படிங்கிறது உருவாகும். ஜாப் லாஸ் உருவாச்சுன்னா மனிதர்களால் அரசாங்கத்துக்கு தேவையான டாக்ஸை கொடுக்க முடியுமா? நான் சம்பாதிக்கவே இல்லை, நான் ஏன் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த டாக்ஸ் மணி கம்மியாயிரும். பிஸ்னஸ் ஏர்னிங் அப்படிங்கிறது கம்மியாகும். அதனால கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறதும் கம்மியாயிரும். கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் வழியாக கிடைக்கிறது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டே அங்கே கிராஷ் ஆயிரும் ரிசெஷன் காரணமாக. ஸோ கேபிட்டல் அந்த டாக்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்காது. அடுத்ததாக இருக்கக்கூடிய வேறு விதமான டாக்ஸஸ். ஸோ எந்த வகையிலுமே அரசாங்கத்துக்கு பணமே கிடைக்காத அளவுக்கு இந்த ரிசெஷன் வந்துச்சுன்னா அரசாங்கம் அதல பாதாளத்திற்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை உதாரணம் படி நம்ம பார்க்க போனால் 2000வது வருடம் வந்த .com கிராஷ் மற்றும் 9/11, இந்த 2000 வந்த .com கிராஷ் இல்லாட்டி இந்த 9/11 அப்படின்னு சொல்லும்போது 2000வது வருடம் டாக்ஸ் மட்டும் அமெரிக்கா ஒரு 21 லட்சம் கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணாங்க. அதாவது 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் 2003ல் அது 1.78 ட்ரில்லியனா மாறிச்சு, 17 லட்சம் கோடியாக மாறியது. ஸோ 21 லட்சம் கோடி ரூபாய் டாக்ஸ் வாங்கின இடத்துல 2 வருஷம் அந்த கிராஷ் காரணமாக, .com கிராஷ் காரணமாக கிட்டத்தட்ட 10% அவங்களுடைய டாக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாகுது. 2000வது வருடம் அமெரிக்காவினுடைய வருமானம் டாக்ஸ் வழியால அவங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த வருமானம், அந்த வருமானத்தை வச்சு தானே அந்த மக்களுக்கு அவங்க நிறைய நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம், செலவுகள் செய்கிறாங்கன்னே. அந்த செலவுகள் செஞ்சதெல்லாம் போக அமெரிக்க அரசாங்கத்திடம் சுமார் 240 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் 2003ல் 380 பில்லியன் டெபிசிட் அப்படிங்கிறது உருவாகுது. டெபிசிட்னா கடன் வாங்க வேண்டிய நிலைமை உருவானது 380 பில்லியன். இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்ததா உருவானது தான் த கிரேட் ரிசெஷன் அப்படிங்கிறது. 2007ல் கவர்மெண்ட் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வருமானம் 2.57 ட்ரில்லியனாக இருந்தது. அதாவது 25 லட்சம் கோடி ரூபாய். 2007 25 லட்சம் கோடியாக வருமானம் இருந்தது. 2009ல் அது 21 லட்சம் கோடி ரூபாயாக கம்மியாகுது. அப்படின்னா அவங்களுடைய இன்கம்ல 18% அப்படிங்கிறது டிராப் ஆகுது. இந்த 18% டிராப் அப்படிங்கிறது அவங்க வருமானத்தை தாண்டி அவங்க அதிகமாக செலவழிக்க வேண்டிய தொகையாக சுமார் 14 லட்சம் கோடி ரூபாயாக மாறியது. அதாவது 1.4 ட்ரில்லியன் அளவுக்கு அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா 2009ல் மட்டுமே கடன் வாங்குறாங்க. அதே நேரத்தில் 2020ல் பெரிய அளவில் கொரோனா, இந்த கொரோனா காரணமாக பாதிப்படைந்த எல்லாருக்குமே இவங்களால உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, அரசாங்கம், பிஸ்னஸ், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், இவங்க எல்லாருக்குமே பணத்தை கொடுக்குறாங்க. இப்படி பணம் கொடுக்கறதுனால திரும்ப அந்த பிஸ்னஸ் எல்லாமே சரியா நடந்துரும். ஸோ அரசாங்கத்துக்கு அவங்கவுங்க கட்ட வேண்டிய வரி அப்படிங்கிறத கட்டிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அரசாங்கத்துக்கான செலவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு. ஏன்னா இந்த இருந்த பணத்தெல்லாம் அவங்க மக்களுக்காக கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு எகைன் ரொம்ப பெரிய அளவுல சிக்கல் உருவானது மட்டும் இல்லாம அவங்களுடைய கடன் தொகை மட்டுமே 3 ட்ரில்லியனா மாறிச்சு. அதாவது அந்த வருஷத்துக்கான கடன் தொகை மட்டுமே 3 ட்ரில்லியனா மாறிச்சு. அவங்க எக்ஸ்ட்ராவா கடன் வாங்கணும். போன இந்த 2025 2026 வரை நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அமெரிக்காவினுடைய கடன் தொகை 39 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். அப்படின்னா இவங்களுடைய வருமானம் எவ்வளவா இருந்ததுன்னா 5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். போன ஆண்டு அவங்க டோட்டலா டாக்ஸ் வருமானம் மட்டுமே 5 ட்ரில்லியன். ஆனா இவங்க செலவழிச்சது எவ்வளவு அப்படின்னு கேட்டா 7 ட்ரில்லியன். அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 ட்ரில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய், 15 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நான் 5 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னு சொன்னேன்ல, 7 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அப்ப மீதம் இருக்கும் 2 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது 39 ட்ரில்லியனா இருந்துச்சுல, அதை 41 ட்ரில்லியனா மாத்திக்கோங்க. அதாவது 410 லட்சம் கோடி ரூபாயாக மாற்றிக்கொள்ளுங்க. சோ 5 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 51 லட்சம் கோடி ரூபாய் அவங்க வருமானமா இருந்துச்சு பாத்தீங்களா. அதுல 10 லட்சம் கோடி ரூபாயாக அவங்க எதுக்கு மட்டுமே செலவழிச்சாங்கன்னா இந்த 390 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 39 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே 1 ட்ரில்லியனை கொடுத்துட்றாங்க. அப்ப மீதம் இருக்கும் 4 ட்ரில்லியன் தான் அமெரிக்க மக்களுக்கானது. இது எல்லாமே போன வருஷம் வரை நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்.
ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்ட் ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்காவால் விற்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நாடுகள் அமெரிக்காவினுடைய பாண்டுகளை திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பாண்டுனா என்ன, கடன் பத்திரம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் கடன் வேணும், அமெரிக்காவை நம்பி இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் நீங்க எனக்கு காசா தாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுடைய கடன் பத்திரத்தை கொடுத்து 10,000 ரூபாய் வாங்கிக் கொள்ளும். இதுக்கு தேவை என்னன்னா, ரொம்ப அஸ்திவாரமா இதுக்கு தேவை கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவின் மீதான அந்த கான்ஃபிடன்ஸ், அமெரிக்காவின் மீதான அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் வெறும் பத்திரத்தை, வெறும் பேப்பரை வச்சுட்டு ஒரு 1,00,000 கோடி ரூபாயோ 2,00,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பாண்டு பேப்பர் மட்டுமே வாங்கிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம போகுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் வேணா பாண்ட் பேப்பரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன் நாட்டின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் உன்ட்ட இப்போ 10,000 ரூபாய் கொடுத்து அந்த பாண்டு வாங்கினேன்னா வருஷா வருஷம் எனக்கு ஒரு 10% வட்டி தா, அப்படின்னா உன் பாண்ட் பேப்பரை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அவங்களுக்கு காசும் தேவைப்படுகிறது, அதே நேரத்தில் நம்பிக்கையும் தொலைந்து விட்டது அப்படின்னா இந்த பாண்டுக்கு இல்லாட்டி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவாங்க. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும் போது அவங்க ஒரு வட்டிக்கு கொஞ்சம் காசு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 39 ட்ரில்லியன், அதாவது 390 லட்சம் கோடி ரூபாய், அதற்கான வட்டியும் அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே ஈரான் அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெரிதாக பெரிதாக அமெரிக்காவினுடைய செலவீனங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் கனெக்டிங் த டாட்ஸை இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அமெரிக்கா அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அமெரிக்காவினுடைய இன்கம் ரொம்ப 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 கம்மியாயிட்டே இருக்கு. காரணம், அமெரிக்காவில் சாதாரணமாக க்ரூட் ஆயில் விலை அப்படிங்கிறதோ இல்லை கேஸினுடைய விலை அப்படிங்கிறதோ இந்த அளவுக்கு கூடினது கிடையாது. கேஸினுடைய விலை கூட கூட, க்ரூட் ஆயிலினுடைய விலை கூட கூட அங்கே இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அவங்களுடைய உற்பத்தியை கம்மி பண்ணுவாங்க. அவங்களுடைய உற்பத்தியை கம்மி பண்ணுறாங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கும். கார்ப்பரேட் டேக்ஸ் கம்மியாக ஆக அரசாங்கத்துக்கான வருவாய் குறையும். நேராக ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அமெரிக்காங்கிற அந்த நாட்டினுடைய கான்ஃபிடென்ஸை கெடுத்து வச்சுட்டார். யாருமே அமெரிக்காவை நம்பி அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்காங்க. பிற நாடுகள் அமெரிக்காவினுடைய பாண்டை வாங்கி டாலர் அங்கிட்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்தா இல்லை, எல்லாருமே இந்த பாண்ட் பேப்பரை வச்சுட்டு எனக்கு டாலரை தாடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட இருந்து டாலரை பிச்சு எடுத்துட்டு போறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் டாலரை அச்சடிப்பாங்க. சரி, டாலர் அச்சடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். அதாவது என்கிட்ட 10 ரூபாய் இருந்துச்சு, ஆனால் டாலரை பணத்தை நிறைய அச்சடிச்சதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் கொடுக்குதுன்னா என்கிட்ட 110 ரூபாயா வந்துடும். இந்திய அரசாங்கம் எனக்கு கொடுக்குது, நான் வாங்கிக்கிட்டேன். அவங்க பணம் அச்சடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய இருக்கு, கடனா கொடுத்துக்கோப்பா, பேங்க் வழியா கடனா கொடுத்துக்கோன்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லுவாங்க. 100 ரூபாய் எனக்கு கடன் கிடைக்கும். இப்போ 110 ரூபாய் இருக்கு. 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த தக்காளி என்கிட்ட தான் 110 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய்னாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். இன்னொருத்தன்ட்ட 1000 ரூபாய் இருக்கும், அவன் சொல்லுவான் ஒன்ட்டே 110 ரூபா தான் இருக்கு, நீ 10 ரூபாய்க்கு அந்த தக்காளி வாங்குறீன்னா நான் 50 ரூபாய்க்கு அந்த தக்காளி வாங்குறேன்னு சொல்லுவோம். ஸோ இங்க இன்ஃப்ளேஷன் கூட கூட ஒவ்வொரு பொருளினுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது, அதாவது என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எவ்வளோ கொடுத்தனாலும் அதை வாங்கிடுவேன், எவ்வளோ கொடுத்தனாலும் வாங்கிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொருளினுடைய டிமாண்ட் அதிகப்படுத்துவாங்க. ஆனா பொருளுக்கு டிமாண்ட் இருக்கிற அளவுக்கு அந்த பொருளினுடைய உற்பத்தி இருக்குமான்னு கேட்டா இந்த இடத்துல தான் அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லாமே இந்த ஈரான் யுத்தத்தால் பாதிக்கப்பட போகிறது. அடுத்த 6 மாதங்களில் இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகலாம், டாலர் அச்சடிச்சு மறுபடியும் இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தலாம். இன்ஃப்ளேஷன் அதிகமாக பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது குறையும். எங்க சாதாரண மனிதனால 50 ரூபா தக்காளி வாங்க முடியுமா? ஏன்னா அவன் வாங்கிட்டு இருந்தது 5 ரூபாய்க்கு, ஒன்ட்டெல்லாம் காசு இருக்குன்னு சொல்லி 50 ரூபா வர விலை ஏற்றிட்ட. அப்போ பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது குறையும். பர்ச்சேசிங் பவர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கான அந்த வருவாயும் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் மாடர்ன் மானிட்டரி தியரியில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாடர்ன் மானிட்டரி தியரி MMT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் மானிட்டரி தியரியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸை வச்சு இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டிட்டு இருந்த அமெரிக்கா, டாலர் அச்சடிச்சு இவ்வளோ நாள் வண்டியை ஓட்டிட்டு இருந்த அமெரிக்கா அடுத்த ரிசெஷன்ல தாக்கு பிடிக்காது. ஏன்னா நான் சொன்னேன் 2000ஆவது வருடம் ஒரு ரிசெஷன் வந்துச்சு, 2007 ஒரு ரிசெஷன் வந்துச்சு, 2020 ஒரு ரிசெஷன் வந்துச்சு. இந்த 3 டைம்லையுமே 3வது டைம் வந்த போது அமெரிக்காவினுடைய கடன் பல மடங்கு உயர்ந்துச்சு. 4வது டைம் ஒரு ரிசெஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல மடங்கு உயர்ந்த கடன் இன்னும் பல மடங்கு உயரும். அதை அமெரிக்காவால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 39 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது 390 லட்சம் கோடி ரூபாய். இதையும் தாண்டி அமெரிக்கா கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவின் மீதான நம்பிக்கை சுத்தமா போயிடும். அமெரிக்காவினுடைய நம்பிக்கை சுத்தமா போயிருச்சுன்னா எல்லாருமே அமெரிக்கா கொடுத்த பாண்ட் பேப்பரை விற்க ஆரம்பிச்சிருவாங்க.
டாலரை யாருமே பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். இந்த நிலைமையில ஒரு எட்ஜில் வந்து நிற்கக்கூடிய அமெரிக்காவை புஷ் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள், அவருடைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற அந்த மாய மந்திரத்தை வச்சு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அமெரிக்கா மீதான கான்ஃபிடென்ஸை தகர்க்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் தகர 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 இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த அமெரிக்க வல்லரசு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வீழ்ச்சி சாதாரண ஒரு கிராஃப் இப்படி இப்படி வீழாது, சருட்டுன்னு கீழே விழும். அப்படி சருட்டுன்னு கீழே விழுற அந்த தருணத்திற்காக சீனா காத்துட்டு இருக்காங்க. ஸோ மாடர்ன் மானிட்டரி தியரியில் அமெரிக்கா எப்படி அடுத்த சறுக்களை சந்திக்க போகிறது, ரிசெஷன் வந்தால் எந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெளிவாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல வீடியோவுக்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.